நம்ம ஊருக்கு என்னதான் ஆச்சு? நம்ம ஊரில் நடக்கிற விஷயத்தை பார்த்தா இப்படி தான் கேட்க தோணுது. ஏன்னா அந்த அளவுக்கு மட்டமான அரசியல்லாம் நடந்துட்டுருக்கு. அதில் ஒரு கட்சி தலைவர் பேசுகிறாரு, அதை நீங்களே கேளுங்களேன். என்னமோ வயசுக்கு வந்தோன்னே குச்சியில் இருந்த புள்ள தூக்கிட்டு போய் அப்படி சோளக்காட்டில் வச்சு குண்டு கட்டா கற்பழிச்சு விட்ட மாதிரி கதறிக்கிட்டு இருக்கு எல்லாரும். என்ன உங்கள் மனநிலை என்ன? இதே சீமானியா ஒரு சாதாரண இயக்குனர், அவருக்கு ஒன்றும் மதிப்பு இல்லை, படங்களும் இல்லை, வீட்டில் இருக்கிறேன், இந்த மாதிரி வழக்க நீ எடுத்து பேசுவியா நீ? என்னமோ அப்படியே கல்லூரியில் படிச்சிருக்க பிள்ளைய நான் விருப்பமே இல்லாமல் கடத்திட்டு போய் இந்த கற்பழிச்சு விட்ட மாதிரி என்னங்கடா? மேடை நாகரிகம் தெரியாமல் மைக்கு கையில் கிடச்சா என்ன வேணாலும் பேசலாம்னு நினைக்கிற ஒரு தற்கூரி தலைவன், தருதலை பின்னாடி நிற்கிற அந்த பெண்கள் கூட்டத்தை பார்த்தா தான் எனக்கு பயமாக இருக்குது. என்ன பேசுகிறாங்க, எதுக்கு பேசுகிறாங்க, யார் அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்கன்ட்டு எதுவுமே தெரியாமல் பின்னாடி நின்று சப்போர்ட்டுன்ற பேரில் முட்டு கொடுத்துட்டு இருக்க உங்கள் எல்லாருக்குமே கேட்குறேன், நாளைக்கு உங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனை அப்படின்னாலுமே இந்த ஆள் இப்படி தான் பேசுவோம். வீட்டில் பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்னு சொல்லுவாங்க. பானை ஃபுல்லாக இருக்க சாப்பாடு நல்லா இருந்தாலுமே அதில் ஒரே ஒரு பருக்க கெட்டு போச்சுன்னா அந்த பானை சாப்பாடு மொத்தமும் கெட்டு போயிடும். அதே மாதிரி தான் தலைவன் சரியில்லை அப்படின்னா அந்த கூட்டமே அழிஞ்சு போயிடும். இங்க நீங்க சப்போர்ட்ன்றது யாருக்கு வேணாலும் பண்ணலாம், இங்க யாருமே தப்பு சொல்ல முடியாது, ஏன்னா அது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். ஆனா ஒரு தலைவன் நமக்கு வழி காட்டுறான், நமக்கு ஒரு தலைவன் பாதை காட்டுறான், நமக்கு அந்த பாதையும் நல்லா இருக்கணும், அந்த தலைவனும் நல்லவனா இருக்கணும். ஆனா தலைவனோட புத்தியே இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா காட்டுற பாதையுமே தப்பாக தான் இருக்கும், தப்பான விஷயம் தான் போய் முடியும். இதெல்லாம் பார்க்கும்போது முதல்வன் படத்தில் மணிவண்ணன் சொன்ன டைலாக் தான் ஞாபகம் வருது. இந்த நாடும் நாட்டு மக்களும் நாசமாய் போகட்டும்.